நேற்று எடுத்த சீன் ரொம்ப நல்ல சீன். அதுலேயும் டைலாக்ஸ் அவ்வளோ திருப்தியாக இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? எல்லாம் யார்கிட்ட போய் சொல்கிறது? யோ, நம்ம கம்பெனிலேயே என்றைக்கோ ஒரு நாள் தான் பிரியாணி போடுறாங்க. அதை சாப்பிடாம ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லை. நேற்று அந்த தங்கச்சி கேரக்டர் அண்ணங்கிட்ட கேட்குறான். அண்ணன், பிஏ படித்த என்ன ஒரு பியூனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? அதுக்கு அந்த அண்ணங்காரன் என்ன பதில் சொன்னான்? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதம்மா. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்காய் எவ்வளவோ மேல். என்னது பலாக்கா கலாக்காண்டு? இதா டைலாக்கு? இதே இடத்துல நான் வேற மாதிரி பேசியிருப்பேன் தெரியுமா? இப்போ அந்த தங்கச்சி கேட்குறான், அண்ணே பிஏ படித்த என்ன ஒரு பியூனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாரு. அம்மா செல்வி, சுகமோ துக்கமோ நம்ம பார்வையில் தான்மா இருக்கு. ரோஜா செடியில் முள் இருக்கேன்னு நினச்சி வேதனைப்படுறத விட முள் செடியில் ரோஜா பூத்திருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படணும். உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இது எப்படி இருக்கு? எல்லாம் என் மேல எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. ஏய், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ, என்னைய வேற என்னையா பண்ண சொல்ற? என் மனசில் இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது சொன்னால் தானே எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும். இன்னைக்கு ஒரு சீன் எடுத்தாங்கல்ல, அதில் அந்த அண்ணன் பேசுகிற டைலாக் நான் பேசுகிறேன் பாரு. நீ அந்த தங்கச்சி அழுத மாதிரி நீ அழு. திடீர்னு எனக்கு அழுக வராதியா? முயற்சி பண்ணி அழு. திடீர்னு அழைச்சோன்னா நான் எப்படியா அழுகிறது? வராதியா? எம்மாடி, உனக்கு 5 வயசாக இருக்கும்போது 1ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போனேன். பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். டபுள் ப்ரொமோஷன் வாங்கி 2ஆம் கிளாஸ் படிக்காமலே 3ஆம் கிளாஸ் போயிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுமா. 12 வயசாக இருக்கும்போது நீ பெரிய மனுஷி ஆகாமலே தாவணி போட்டேன். வேண்டாமா விளையாட்டாக இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் பார்க்குறாங்கண்ணே வெக்கமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுமா. ஆனால் இன்னைக்கு உனக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இல்லை இல்லை, அந்த தேதியில் வளகாப்பே நடத்திக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேம்மா. என்னம்மா பண்ணும்?